வணக்கம். இன்றைக்கி நான் பார்க்க போகிற அதோட கண்டினியூஷன் தான். இன்றைக்கி செகண்ட் வந்து பாருங்கள் மெக்கானிக்கல் சப்போர்ட். ஃபஸ்ட்டு ஒன்று ரோப் ரூட், அதாவது பில்லர் ரூட், தமிழில் தூண் வேர்கள்னு சொல்கிறோம். ஆலமரத்தில் பார்த்துருப்பீங்க விழுதுகள், அதுதான் இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். தீஸ் ரூட்ஸ் க்ரோ வெர்டிக்கலி டவுன்வர்ட் ஃப்ரம் தி லேட்டல் பிரான்ச்சஸ் இன்டு தி சாயில். லேட்டல் பிரான்ச் வந்து அப்படியே தூண் மாதிரி வளரும், அதனால தான் பேர் தூண் வேர்கள்னு பேர். எக்ஸாம்பிள் பாருங்கள் ஃபைக்கஸ் பெங்காலன்சிஸ் பேனியன் ட்ரீ, அதாவது ஆலமரம். இந்தியன் ரப்பர் ட்ரீ. ரெண்டாவது பாருங்கள் சில்க் ரூட், இது பிரேஸ் ரூட்னு சொல்கிறோம். தீஸ் ஆர் திக் ரூட்ஸ் க்ரோயிங் ஆப்ளிக்லி ஃப்ரம் தி பேசல் நோட்ஸ் ஆஃப் தி மெயின் ஸ்டெம். மெயின் ஸ்டெம்லேருந்து அதோட நோடுலேருந்து, அதாவது கணு பகுதியிலேருந்து தோன்றுகிறது இந்த வேர்கள். தீஸ் ப்ரொவைட் மெக்கானிக்கல் சப்போர்ட். எக்ஸாம்பிள் சக்காரம், அதாவது கரும்பு, ஜியாமைஸ், பேண்டனஸ், ரைசோபோரா. இந்த மாதிரி தாவரங்களில் இந்த தோன்றக்கூடிய இந்த வேர்களுக்கு பேர் ஸ்டில்க் ரூட்னு பேர். அடுத்து கிளைம்பிங் ரூட், அதாவது ஏறு வேர்கள், பற்று வேர்கள்னு சொல்லலாம். இது தீஸ் ரூட்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு ஃப்ரம் தி நோட்ஸ். இதுவும் நோடு, அதாவது கணு பகுதியிலிருந்து தோன்றுகிறது. ஃப்ரம் தி ஸ்டெம் which attach themselves to support and help in climbing. To ensure the foothold on the support, they secrete a sticky juice which dries up in air, attaching the roots to the support. Example epipernum, pinnatum, piper beetle, அதாவது பைப்பர் பீட்டல்னா வெற்றிலை. இந்த மாதிரி தாவரங்களில் இந்த அதாவது பற்றி ஏறுவதற்கு, கொடிகள் மாதிரி பற்றி ஏறுவதற்கு ஒரு சில வேர்கள் உருவாகி ஸ்டெம்மில் இருந்து அந்த வேருக்கு கிளைம்பிங் ரூட்ஸ்னு பேர். அடுத்து பட்ரஸ் ரூட். இன் சர்டன் ட்ரீஸ் பாருங்கள், ட்ரீஸில் இருக்குது ப்ராட் பிளாங்க் லைக் அவுட்க்ரோஸ் develop towards the base all around the trunk. அந்த ட்ரங்கை சுற்றியே உங்களுக்கு வந்து அந்த வேர்கள் உருவாகும். இதுக்கு பேர் தான் பட்டர்ஸ் ரூட்னு பேர். தே க்ரோ ஆப்ளிக்லி டவுன்வர்டாக கீழே இறங்கு, மேலேருந்து கீழே இறங்கி அண்ட் கிவ் சப்போர்ட் டு தி ஹியூஜ் ட்ரங்க்ஸ் ஆஃப் ட்ரீஸ். அந்த ட்ரங்க்குக்கு ஒரு சப்போர்ட் கொடுக்கும். திஸ் இஸ் அன் இன் அடாப்ஷன் ஃபார் ஆல் ரெயின் ஃபாரஸ்ட் ட்ரீஸ். எக்ஸாம்பிள் பாம்பக்ஸ் சைபா, அதாவது ரெட் சில்க் காட்டன் ட்ரீ, சைபா பென்டன்ட்ரா, ஒயிட் சில்க் காட்டன் ட்ரீ, டினோலிஸ் ரிஜியா, டெரிகோட்டா அலட்டா. இந்த மாதிரி தாவரங்கள் இந்த ரூட்கள் காணப்படுகிறது. அடுத்து வைட்டல் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ரூட். ரூட்டோட ஃபங்க்ஷன் என்ன, அதோட வேலைகள் என்ன, முக்கிய வேலைகள். வைட்டல்னா முக்கியமான வேலைகள் பாருங்க. ஹேங்கிங் ஆர் வெலமன் ரூட். சில தாவரங்களில் குறிப்பாக எப்பிஃபைட், குறிப்பாக அதில் வேண்டா என்ற தாவரத்தில் இந்த வெலமன் ரூட்டு காணப்படுகிறது, டிஷ்யூ காணப்படுகிறது. பாருங்க ஹேங்கிங் ரூட். சம் எப்பிஃபைட்டிக் ஆர்கிட்ஸ் develop a special kind of aerial roots which hang freely in the air. These roots develop a spongy tissue called velamen which help in absorption of moisture from the surrounding air. Example வேண்டா. இந்த வேண்டா என்ற தாவரத்தில் இது ஒரு ஆர்கிட், அதாவது எப்பிஃபைட்டிக் ஆர்கிட். இந்த தாவரத்தில் நமக்கு வந்து ரெண்டு வகையான வேர்கள் காணப்படுகிறது. ஒரு வேர் வந்து சப்போர்ட்டை பிடித்துக்கிறதுக்கு கிளிங்கிங் ரூட்னு சொல்கிறோம். இன்னொன்று ரூட் டெவலப்ஸ் ஸ்பாஞ்சி டிஷ்யூ கால்டு வெலமன். இதில் ஒரு வெலமன் டிஷ்யூன்னு இருக்குது, இது ஸ்பாஞ்சியாக இருக்குது, இதுக்கு பேர் வெலமன் டிஷ்யூன்னு பேர். இது இந்த வேண்டா தாவரத்தில் மட்டும் காணப்படுகிறது. இது ஹேங்கிங்காக பயன்படுகிறது. அடுத்து ஃபோலியோ ரூட், reproductive root. Roots are produced from the veins or lamina of the leaf for the formation of a new plant. Example bryophyllum, begonia. bryophyllum கேள்விப்பட்டிருப்பீங்க. இதுக்கு தமிழில் சொல்லுவாங்க, கிராமங்களில் கட்டி போட்டாலும் குட்டி போடுன்னு சொல்லுவாங்க. இந்த தாவரத்தில் ரூட்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு ஃப்ரம் தி வெயின்ஸ் ஆர் லேமினா. லேமினா அந்த ஓரம், அந்த இலை ஓரம் இருக்கு இல்லையா, அந்த ஓரத்திலிருந்து ரூட்ஸ் உருவாகி அது புதிய தாவரங்கள் உருவாகிறது. ஃபார்மேஷன் ஆஃப் எ நியூ பிளான்ட். எக்ஸாம்பிள் bryophyllum. அடுத்து சக்கிங் ஆர் ஹாஸ்டோரியல் ரூட்ஸ், உறிஞ்சு வேர்கள். தீஸ் ரூட்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் பேரசைட்டிக் பிளான்ட்ஸ். அதாவது பேரசைட்னா தெரியும் உங்களுக்கு, ஒரு ஆர்கானிசத்தில் போய் ஒட்டுண்ணியாக வாழக்கூடியதான் பேரசைட். Parasites develop adventitious roots from stem which penetrate into the tissue of host plant and suck nutrients. பாருங்க, அதனால தான் சக்கிங், அதாவது உறிஞ்சு வேர்கள். சக்குனா உறிஞ்சுறது.
இப்போ இந்த தாவரங்கள் இருக்கக்கூடிய வேர்கள் இந்த தாவரத்தை அந்த மெயின் தாவரத்தில் போய் உட்காந்து பேரசைட்டாக இருந்து அது என்ன செய்கிறது, நியூட்ரியண்ட்டை உறிஞ்சுகிறது. பாருங்கள், எக்ஸாம்பிள் கஸ்கூட்டா, காசிட்டா, ஓரபிளன்ஸ், விஸ்கம், இந்த மாதிரி தாவரங்களில் இது காணப்படுகிறது. அடுத்து ஃபோட்டோசிந்தட்டிக் ஆர் அசிமுலேட் ஃப்ரூட்ஸ். சில தாவரங்களில் இருக்கக்கூடிய வேர்கள் ஃபோட்டோசிந்தசிஸ் செய்கிறது. பாருங்கள், ரூட்ஸ் ஆஃப் சம் கிளைம்பிங் ஆர் எபிஃபேட்டிக் பிளான்ட்ஸ் develop chlorophyll and turn green which help in photosynthesis. நம்ம இதுவரை படிச்ச லீஃப் தான் வந்து ஃபோட்டோசிந்தசிஸில் பயன்படுதுன்னு பார்த்துருக்குறோம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ரூட்டு பயன்படுகிறது. அதனால தான் இது பேர் ஃபோட்டோசிந்தட்டிக் ரூட்னு பேர். எக்ஸாம்பிள் பாருங்கள், டினோஸ்போரா, ட்ராப்பா, இந்த மாதிரி தாவரங்களில் காணப்படுகிறது. அவ்வளோதான். இது வரைக்கும் நான் பார்த்தது ரூட் சிஸ்டம், அதோட மாடிஃபிகேஷன்ஸ், அதோட ஃபங்க்ஷன்ஸ்லாம் பார்த்துருக்குறோம். இப்போ தென் வி பாஸ் ஆன் டு ஷூட் சிஸ்டம். தி பிளிமியூல் பாருங்கள், ரூட் ஏலேருந்து உருவானது, ரேடிக்கல்லேருந்து உருவானது. இப்போ ஷூட் சிஸ்டம், அதாவது ஸ்டெம் அதுலேருந்து உருவான பிளிமியூல்லேருந்து உருவாகுது. பிளிமியூல் ஆஃப் தி எம்ப்ரியோ ஆஃப் எ ஜெர்மினேட்டிங் சீட் க்ரோஸ் இன் தி ஸ்டெம். அந்த பிளிமியூல்லேருந்து தான் இது ஜெர்மினேட் ஆன அந்த சீட்லேருந்து வரக்கூடிய அந்த பிளிமியூல்லேருந்து தான் ஸ்டெம் உருவாகிறது. The epicotyle elongates after embryo growth into the axis that bears leaves from its tip. இந்த பிளிமியூல் வந்து அப்படி வளர வளர அது ஸ்டெம்மாக மாறுது. அதில் லீஃப் எல்லாம் இருக்குது. அதனால that bears leaves from its tip which contain the actively dividing cells of the shoot called apical meristem. அந்த டிப்பில் பார்த்தோம் இல்லையா, டிப்பில் டிவைடிங் செல்ஸ் இருக்குது. அதனால தான் அதுக்கு பேர் எபிக்கல் மெரிஸ்டம்னு பார்த்து. நம்ம ஏற்கனவே மெரிஸ்டம் சோன்லாம் பார்த்துருக்குறோம். ஃபர்தர் செல் டிவிஷன் அண்ட் க்ரோத் ரிசல்ட் இன் தி ஃபார்மேஷன் ஆஃப் மாஸ் ஆஃப் டிஷ்யூ கால்டு லீஃப் பிரைமார்டியம். தி பாயிண்ட் விச் தி லீஃப் அரைசஸ் இஸ் கால்டு நோடு. நோடுனா என்ன, அதாவது கணுனா எந்த இடத்துல லீஃப் வருதோ அந்த இடத்துக்கு பேர் தான் கணுன்னு பேர். The region between the two adjacent node is called internode. ஒரு நோடுக்கும் இன்னொரு நோடுக்கும் இடையில இருக்கக்கூடிய ரீஜனுக்கு பேர் தான் இன்டர்னோடுன்னு பேர். The region between two adjacent node is called internode. நோடுன்னு என்ன சொன்னேன் பார்த்தீங்களா, where the leaf arises is called node. internode the region between two adjacent nodes. ரெண்டு முறை சொல்லிக்கிறேன், கவனத்தில் வச்சுக்கோங்க. அடுத்து கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் தி ஸ்டெம். ஸ்டெம்மோட ஃபீச்சர்ஸ் என்ன? தி ஸ்டெம் இஸ் ஏரியல். எப்படி இருக்கும்? ஏரியலாக இருக்கும், க்ரீனாக இருக்கும். ஏரியல்னால் பூமிக்கு மேலே, நிலத்திற்கு மேலே க்ரீன் கலராக இருக்கும். ஃபோட்டோசிந்தசிஸாக இருக்கும். அண்ட் ஹேஸ் நோட்ஸ் அண்ட் இன்டர்நோட்ஸ். பாருங்க, க்ரீன் கலர், அதாவது க்ரீன்னு எல்லாம் மொத்தமாக சொல்லிட்டோம். ஸ்டெம்னா அதாவது அது மெச்சூர் ஆக ஆக, அதாவது யங்கர் ஸ்டெம் தான் அந்த க்ரீன் கலரில் இருக்கும். அது மெச்சூர் ஆனால் அப்படியே சில அந்த க்ரீன் கலர் ப்ரௌனிஷாக மாறிடும். இட் இஸ் பாசிட்டிவ்லி ஃபோட்டோட்ராபிக் அண்ட் நெகட்டிவ்லி ஜியோட்ராபிக். இதை ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இட் ஹேஸ் நோட்ஸ் அண்ட் இன்டர்நோட்ஸ். இப்போ தான் பார்த்தோம். இட் ஹேஸ் நோட்ஸ் அண்ட் இன்டர்நோட்ஸ். ஸ்டெம் bears vegetative bud for vegetative growth of the plant. The floral buds and reproduction for and ends in terminal buds. The young stem is green. இப்போ தானே சொன்னி பாருங்கள், யங் ஸ்டெம் தான் க்ரீனாக இருக்கும். அண்ட் thus can out photosynthesis. இதுதான் கேரிட் அவுட் ஃபோட்டோ. இதுதான் ஃபோட்டோசிந்தசிஸ் ஈடுபடும். பெரிய பெருசு அது வளர வளர மெச்சூர் ஆக அது க்ரீன் கலர் இருக்காது, ப்ரௌனிஷம் ஆகும். அது ஃபோட்டோசிந்தசிஸ் ஈடுபடாது. டூரிங் ரீப்ரொடக்டிவ் க்ரோத் ஸ்டெம் பியர்ஸ் ஃப்ளவர்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ். அந்த ரீப்ரொடக்டிவ் வெஜிடேட்டிவ் க்ரோத்து, வெஜிடேட்டிவ் பார்ட் இது. அதாவது பாருங்க, ஒன்ஸ் அகெயின் இந்த ஸ்டெம்மில் ரெண்டு பார்ட் இருக்கும். ஒன்று வெஜிடேட்டிவ் பார்ட், இன்னொன்று ரீப்ரொடக்டிவ் பார்ட். வெஜிடேட்டிவ் பார்ட்னா ஸ்டெம்மு, லீஃபு. ஃப்ளோரல் பார்ட், ரீப்ரொடக்டிவ் பார்ட் வந்து ஃப்ளவர்ஸ், ஃப்ரூட்ஸு. பிரான்ச்சஸ் அரைஸ் எக்ஸோஜினஸ்லி. ஸ்டெம் பியர்ஸ் மல்டிசெல்லார் ஹேஸ் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ். இப்போ சில இதில் வந்து மல்டிசெல்லர் ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. அது சில தாவரங்களில் காணப்படுகிறது. இது வந்து features of stem. Then we pass on to functions of stem. It provides support and bears leaf, flowers and fruits. இப்போ தான் நான் சொன்ன பாருங்கள், it provides support. அந்த தாவரம் நேராக வளருவதற்கு சப்போர்ட்டாக நிற்கிறதுக்கு பயன்படுகிறது. It bears leaves, flowers and fruits. லீவ்ஸ் இருக்குது, ஃப்ளவர்ஸ் இருக்குது, ஃப்ரூட்ஸ் இருக்குது.
It transport water and the mineral nutrient from other parts from the root. இப்போ ரூட்டில் இருந்து இது என்ன செய்கிறதுனா வாட்டரையும் மினரலையும் டிரான்ஸ்போர்ட் பண்ணிடுது. இட் டிரான்ஸ்போர்ட் ஃபுட் ப்ரிப்பேர்ட் பை லீவ்ஸ் டு அதர் பார்ட்ஸ் ஆஃப் தி பிளான்ட் பாடி. அடுத்து அது வாட்டரை பாருங்கள் ரூட்லேருந்து அதர் பார்ட்ஸ் ஆஃப் தி பாடிக்கு கொண்டு போகிறது. அடுத்து டிரான்ஸ்போர்ட் ஃபுட்டு. இந்த ஃபுட்டு இட் இஸ் ப்ரிப்பேர்டு பை தி லீவ்ஸ் with the help of photosynthesis and it transferred from the other parts of the plant body. எல்லா இடத்துக்கும் என்ன செய்யுது, அந்த ஃபுட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. தட்ஸ் ஆல் அபவுட் தி ப்ரைமரி ஃபங்க்ஷன். தென் செகண்டரி ஃபங்க்ஷன் ஸ்டோரேஜ். ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ண ஃபுட்டு இது ஸ்டோரேஜ் பண்ணப்படுது. எக்ஸாம்பிள் சொலானம் டியூபரோசம், கொலகேசியா, ஜிஞ்சிபர் அஃபிசினாலிஸ். உங்களுக்கு இதெல்லாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். சொலானம் டியூபரோசம்னு சொல்லியிருக்கிறேன். உருளைக்கிழங்கு, கொலகேசியா, காம், ஜிஞ்சர் அஃபிசினாலிஸ், இது இஞ்சி. இதில் எல்லாம் ஃபுட்டு ஸ்டோரேஜ் ஆகிடுது. அதனால அந்த மாதிரி ஸ்டெம்மு தான் இதில் அண்டர்கிரவுண்ட் ஸ்டெம். அடுத்து பெர்னேஷன் அண்ட் ரீப்ரொடக்ஷன். எக்ஸாம்பிள் ஜிஞ்சிபர் அஃபிசினாலிஸ், கர்குமா லாங்கா, அதாவது மஞ்சள், இஞ்சி, இந்த ரெண்டுலேயுமே ரீப்ரொடக்ஷன் நடக்கிறது. இதை வெட்டி அப்படியே நட்டு வச்சா வரும். அதனால அது பேர் ரீப்ரொடக்ஷன் சொல்கிறோம். அடுத்து வாட்டர் ஸ்டோரேஜ், ஒப்பன்ஷியா. எக்ஸாம்பிள் ஒப்பன்ஷியா. வாட்டர் ஸ்டோரேஜ் பாருங்கள், இந்த தாவரத்தில் ஒப்பன்ஷியா சப்பாத்தி கள்ளி. இந்த சப்பாத்தி கள்ளியில் வாட்டர் ஸ்டோரேஜ் ஆகுது. அடுத்து பாயன்சி, நெப்டூனியா. அதாவது பாயன்சின்னா மிதக்குது. ஸ்டெம் மிதக்கிறதுக்கு பயன்படுது. எக்ஸாம்பிள் நெப்டூனியா. அடுத்து பாருங்கள் ஃபோட்டோசிந்தசிஸ். சில தாவரங்களில் ஒப்பன்ஷியா, ரஸ்கஸ் அண்ட் யுஃபோர்பியா. இந்த தாவரங்களில் இந்த ஸ்டெம் இட் இன்வால்வ் இன் ஃபோட்டோசிந்தசிஸ். அடுத்து ப்ரொடெக்ஷன், சிட்ரஸ், போகேன்வில்லா, அக்கேசியா. இந்த தாவரங்களில் போகேன்வில்லா, சிட்ரஸ், அக்கேசியா தாவரங்களில் ஸ்டெம் தாவரத்துக்கு ப்ரொடெக்ஷன், அதாவது பாதுகாப்பாக இருக்கிறது. அடுத்து சப்போர்ட், மெக்கானிக்கல் சப்போர்ட் கொடுக்குது. பாசிஃப்ளோரா, விட்டிஸ், சைக்கஸ் அது சிசஸ், சைசஸ் குவாட்ராங்குலரிஸ். இந்த தாவரங்களில் சப்போர்ட்டாக இருக்கிறது. அடுத்து பட்ஸ். தட்ஸ் ஆல் அபவுட் தி ஸ்டெம் and its a function. Then we pass on to buds. Buds are the growing points surrounded by protective scale leaves. The bud primordium matures into bud. They have compressed axes in which the internodes and are not elongated and the young leaves are closed and crowded. நான் மெதுவாக தான் வாசிக்கிறேன், பொறுமையாக வாசிக்கிறேன் பாருங்கள். When these buds develop, பட்னா தமிழில் மொட்டுக்கள். பட்ஸ் ஆர் க்ரோயிங் பாயிண்ட்ஸ். அதுதான் க்ரோத் ஆகிற பாயிண்ட்ஸாக இருக்கிறது. வென் தீஸ் பட்ஸ் டிவலப் தி இன்டர்னோட்ஸ் இலாங்கேட் அண்ட் தி லீவ்ஸ் ஸ்ப்ரெட் அவுட். இந்த பட்ஸ் தான் அப்படியே டெவலப் ஆகி, அதாவது செல் டிவிஷன் ஆகி அப்படி நோட்ஸ் வருது, இன்டர்னோட்ஸ் வருது. அந்த நோடு இலாங்கேட் ஆகுது, அதனால் இன்டர்னோட்ஸ் ஃபார்ம் ஆகுது. அண்ட் லீவ்ஸ் ஸ்ப்ரெட் அவுட். பட்ஸ் ஹாவ் ஆர்கிடெக்சர் identical to the original shoot and develop into lateral branches or may terminate by developing into a flower or inflorescence. அந்த இடத்துல termination ஆகிற இடத்துல சில தாவரங்களில் may develop a flower இருக்கலாம் அல்லது inflorescence இருக்கலாம். Based on region, buds are classified into பாருங்கள் எத்தனை terminal or lateral ரெண்டு வகை இருக்கிறது. Buds are two types: terminal buds, lateral buds. Terminal bud is otherwise called apical buds. Lateral buds are otherwise called axillary buds. Based on their function, buds are classified into two. One is vegetative and floral bud. Rendu buds. இது vegetative, based on the function, based on their origin. It is two types respectively. Then terminal bud. We are going to see one by one. First, terminal bud. Terminal bud. These buds are present at the apex. Terminalனாலே apicalனு சொல்கிறோம். apexல அதாவது டிப்பில் இருக்கக்கூடியது பேர் தான் terminal buds. The apex on the main stem and at the tip of the branches. Lateral bud அதாவது சைடில் வரும். டெர்மினல்னு சொல்லிக்கிறேன். அpex அதாவது டிப்பில் இருக்கக்கூடியது பேர் தான் terminal buds. lateral budsனால் சைடில், அதாவது ஸ்டெம்மோட சைடில் நோடில் வரலாம். These buds occur in the axial of the leaves and develop into a branch of flower.
அடுத்து எக்ஸ்ட்ரா ஆக்சிலரி பட்னு கூட ஒன்று இருக்குது. தீஸ் பட்ஸ் ஆர் ஃபார்ம்டு அட் நோட்ஸ் ஆஃப் பட் அவுட்சைட் தி ஆக்சில் ஆஃப் தி லீஃப் ஆஸ் இன் சொலானம் அமெரிக்கானம். சொலானம் அமெரிக்கானம் தவிரத்தில் எக்ஸ்ட்ரா ஆக்சிலரி பட் கூட காணப்படுகிறது. அடுத்து அக்சசரி பட், an extra bud on either side or above. போத்த சைடு இருக்கலாம் அல்லது அபோவும் இருக்கலாம். இது ஆக்சிலரி பட்னு, எக்ஸ்ட்ரா ஆக்சிலரி பட்னு பேர். எக்ஸாம்பிள் சிட்ரஸ் அண்ட் டுரண்டா இந்த தாவரத்தில் அக்சசரி பட் காணப்படுகிறது. அடுத்து அட்வென்டிஷியஸ் பட், பட்ஸ் அரைசிங் அட் எனி பார்ட் அதர் தேன் தி ஸ்டெம் ஆர் நோன் அஸ் அட்வென்டிஷியஸ் பட்ஸ். இப்போ ஸ்டெம்மில் இல்லாமல் எந்த பார்ட்லேருந்து வந்தாலும் பட்ஸ் வந்திருந்தால் அதுக்கு பேர் அட்வென்டிஷியஸ் பட்ஸ்னு பேர். அடுத்து ரேடிக்கல் பட்ஸ், இதுக்கு எக்ஸாம்பிள் மிலிங்டோனியா பெர்க்ரா கோயன்ஜி, அதாவது முராயா கோயினி. அதுக்கு இன்னொரு பேர் தான் இந்த பேர் பெர்க்ரா கோயன்ஜின்னு வச்சுருக்கோம். மெலிங்டோனியா இதில் ரேடிக்கல் பட்ஸு கூட காணப்படுகிறது. அடுத்து ஃபோலியர் பட்ஸ், எக்ஸாம்பிள் பெகோனியா அண்ட் பிரயோஃபிலம். அடுத்து காலின் பட்ஸ், டயஸ்கோரியா அகேவ் இந்த தாவரங்களில் காலின் பட்ஸ் காணப்படுகிறது. அடுத்து புல்பில்ஸ் ஆர் ஸ்பெஷலைஸ்டு பட்ஸ். புல்பில்ஸ் ஆர் மாடிஃபைடு அண்ட் இலாங்கேட்டட் பட் மீன்ட் ஃபார் ப்ரபகேஷன். இதில் எதற்கு பயன்படுகிறதுனா ப்ரபகேஷன், அதாவது வெஜிடேட்டிவ் ப்ரபகேஷன் ரீப்ரொடக்ஷன், அது மாதிரி இதுக்கு பயன்படுகிறது. வென் bulbils detach from parent plant and fall on the ground, they germinate into a new plant and serve as a means of vegetative propagation. வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன் வந்து வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் தான். அது வெட்டி தனித்தனியாக வெட்டி புல்பில்ஸ் வந்து டிட்டாச் ஆகுது பேரண்ட் பிளான்லேருந்து. அதை எடுத்து நட்டு வச்சோம்னா அது புதிய தாவரத்தை உருவாக்குறது. எக்ஸாம்பிள் அகேவ் அண்ட் அலியன் ப்ரோலிஃபரம். அடுத்து டைப்ஸ் ஆஃப் ஸ்டெம், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டெம் இருக்குது. என்னென்ன பார்க்கலாம் பாருங்கள். மெஜாரிட்டி ஆஃப் ஆஞ்சியோஸ்பெர்ம் possesses upright vertically growing erect stem. They may be many types. They are excurrent, decurrent, codex and culm. 4 வகை இருக்கிறது. Once again, on majority of the angiosperms, they possesses upright, vertically growing erect stem. They may be 4 types. Example, excurrent, decurrent, codex and culm. We are going to see one by one. Excurrent. The main axis shows continuous growth and the lateral branches gradually becoming shorter towards as the apex, and which gives a conical appearance to the trees. Example, Munum longifolium, casuarinum. Munum longifolium, casuarinum. இந்த மூணு வந்து பாலியால்கியா லாங்கிஃபோலியா, அதாவது அசோக மரம் தமிழில் சொல்கிறோம். தி மெயின் ஆக்சிஸ்லேருந்து it shows a continuous growth and lateral branches and it gradually becoming shorter towards the apex. இது ஒரு கோன் மாதிரி இருக்குது. அதுக்கு இந்த மரத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதாவது கேஷரினா சவுக்கு மரத்தையும் இந்த அசோக மரத்தையும் பார்த்துருப்பீங்க. ஒரு கோன் மாதிரி கூம்பு மாதிரி போகும். இது பேர் தான் எஸ்கரண்ட்னு பேர். அடுத்து டெக்கரண்ட். தி growth ஆஃப் lateral branch is more vigorous. lateral branch வந்து vigorousாக இருக்குது than the main axis. மெயின் ஆக்சிஸை விட lateral branches வந்து vigorousாக இருக்குது. The tree has rounded or spreading appearance. அந்த ட்ரீ வந்து எப்படி இருப்பாங்க, அப்படி ரவுண்டாக இருக்குது. அதாவது மெயின் பிரான்ச் வந்து ஷார்ட் ஆகும், லேட்ரல் பிரான்ச்சஸ்லாம் பெருசாக இருக்குது. எக்ஸாம்பிள் மேஞ்சிஃபெரா இண்டிகா மாமரம். அடுத்து காடக்ஸ். இட் இஸ் அன் அன்பிரான்ச்ட் ஸ்டவுட் cylindrical stem marked with scars of fallen leaves. Example, Quercus nucifera. இது பாருங்க தென்னை மரம். இப்போ பாருங்கள், இது பேர் தான் காடக்ஸ்னு பேர். அது இலை விழுந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஸ்கார் இருக்கும், அதாவது தழும்பு இருக்கும். அந்த மார்க்டு வித் ஸ்கார்ஸ் ஆஃப் ஃபாலன் லீவ்ஸ். எக்ஸாம்பிள் குவர்க்கஸ் நியூசிஃபெரா. அடுத்து கல்ம். இரக்ட் ஸ்டெம், அதாவது பூமிக்கு மேலே நேராக நிற்கக்கூடியதான் இரக்ட் ஸ்டெம் வித் டிஸ்டிங்க்ட் நோட்ஸ் அண்ட் யூஸ்வலி ஹாலோ இன்டர்நோட்ஸ் கிளாஸ்ட் பை லீவ்ஸ் ஷீட். பாருங்கள், யூஸ்வலி ஹாலோன்னு என்னது, இன்டர்நோட்ஸ் வந்து உள்ளே ஒன்றுமே இருக்காது, ஹாலோவாக இருக்கும். அது பேர் தான் ஹாலோன்னு பேர். அண்ட் எக்ஸாம்பிள், மெஜாரிட்டி ஆஃப் கிராஸஸ் இன்க்ளூடிங் பாம்பு பார்த்துருப்பீங்க, அதாவது மூங்கில். இந்த மூங்கிலில் எப்படி இருக்கும் பாருங்கள், உள்ளே எதுவுமே இருக்காது. அதனால் இது பேர்
ஹாலோ அப்படின்னு பேர். இதுக்கு எக்ஸாம்பிள் கல்ம், கல்முக்கு எக்ஸாம்பிள் பாம்பு. That's all about this lesson. We will see next class. That's all. Thank you.